Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. மின்வாரியத்துறை தலைமை அலுவலகத்தில் பல்வேறு ஆய்வுகளை செஞ்சதுக்கு அப்புறமா மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்ப்போம். மின்சாரத்துறையில் ஒவ்வொரு ப்ராசஸ் லெவல்லையும் நாங்கள் வந்து ஆடிட்டு வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான சீரமைக்கும் பணிகளை செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்திலும், அதாவது டெண்டர் எப்படி கோரப்படுகிறது, டெண்டரில் எந்த மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரி இப்போ சோலார் பேனல்லாம் இருக்குது. சோலார் பேனலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஏன் வரல, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது டெண்டர் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு இதையும் வந்து இப்போ கோல் இருக்குன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரிகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, எவ்வாறு வாங்கப்படுகிறது, ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணப்படுது, ஸோ அது என்ன மாதிரியான விதிமுறைகள் இம்போர்ட் பண்ணப்படுது. ஸோ கோல் வந்து நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸு, அதாவது கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ் அதே கிலோ கேலரிஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்களா, ஸோ அதனால் நமக்கான எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். இப்போ இதில் வந்து அனல் மின் நிலையங்களில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளோ நிலக்கரிகளை வைத்து நம்ம உற்பத்தி செய்தால் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக வேலிடேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள், விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ சோலார் பேனலில் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. வேறு சில துறைகளிலும் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 2 பேர் கடந்த நேற்று வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். ஸோ இன்னும் ஒவ்வொரு துறையிலையும் இதில் வந்து சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து, கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல், முதல்வர் சொன்னது போல் எந்தவித முறைகேடும் இல்லாமல், எந்தவித லஞ்ச லாவணியும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். ஸோ அதற்கான முழு மூச்சில் அனைவரும் இங்கே அமர்ந்து கலந்த சில நாட்களாக தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த சில நாட்களாக பல இடங்களில், சென்னையில் இரவு நேரங்களில் மின்வெட்டி ஏற்படுறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த விதமான உடனடி நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்கொள்ள இருக்கும்? ஸோ அதெல்லாம் காலையிலேருந்து அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த இப்போ மற்ற வேலைகளுக்கு, மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதில் சமூக வலைதளங்களில் டேஞ்சர்கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால் தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதையெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதில் வந்து ட்விட்டர்லையோ இல்லை சமூக வலைதளத்தில் டேக் பண்ணுறாங்க மின்சார வாரியத்தை, அது இல்லாமல் கால் சென்டரில் கொடுக்குறாங்கனாலும் அதையும் பப்ளிஷ் பண்ணணும். அது இல்லாமல் எங்கேயாவது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வர்ற மின் தடைகளை அதையும் சமூக வலைதளங்களில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றிலிருந்து அதுவும் துவங்கும். ஏன்னா இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் வெகுவாக நடந்து வருகிறது. கண்டிப்பாக சீரமைக்க வேண்டிய பணிகள் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மின்சார வாரியம் கூட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்குது. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகித்தாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில் வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும்னு தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது எப்படி நீங்கள் மாறுதுன்னு நீங்களே வந்து இந்த துறை என்ன மாதிரியாக மாற்றத்தை பெறுன்னு நம்ம கண்டிப்பாக. தலைமை பொறியாளர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த மாதிரியான ஒப்புதல்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ டெண்டர் போடப்பட்டது, அதெல்லாம் நீக்கப்பட்ட இல்லை, விசாரணையில் இருக்குது. முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீக்கப்பட்டிருக்காரு. துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணை முடியட்டும். அது மாதிரி இன்னொரு நபரும் இங்கே இருக்கிற ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் திரு காசி என்பவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நபர் மேலே ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்குது. சிபிஐயில் போன வாரம் இவர் போட்ட பெட்டிஷனும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த நபரும் நேற்று வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இது போன்ற நபர்கள் இனிமேல் இந்த வளாகத்துக்குள் வராத அளவிற்கு, இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவாக முதல்வர் தலைமையிலான அரசு செய்யும்.
சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன சார் பிளான் பண்ண போறீங்க? இல்லை அதை தான் இப்போ திட்டமிடணும். ஸோ இதை முதல்ல நிர்வாகத்தை சீரமைக்கணும். நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல்ல நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இது தேவையான நடவடிக்கைகள் எடுத்துவிட்டு தான் இப்போ நீங்கள் டெண்டர்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் இதில் என்ன இஷ்யூ 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதிலேயே முறைகேடு இருக்கிறப்போ, அதிலே விதிமீறல் இருக்கிறப்போ, அதிலே தவறு இருக்கிறப்போ அங்கேருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஸோ அதனால் முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். ஸோ அது அந்த நடவடிக்கை நடந்துருக்கு. போன கவர்மெண்ட்ல சோலார் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டி ஃபண்டு பிரைபு அந்த மாதிரி நிறைய வாங்குறது குற்றச்சாட்டு எழுந்தது. இல்லை அது தெளிவாக இல்லை, இது வரைக்கும் சோஃபார் தெளிவாக இல்லை. இனிமேல் அந்த மாதிரியான அது நேற்றே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விடுச்சு. இனிமேல் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இங்கே இருக்காது. யாரெல்லாம் வெளியிலேருந்து சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறார்களோ அவருக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும். தெளிவான டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் உருவாக்கப்படும். யார் வந்து எங்கேயும் வந்து துண்டு சீட்லையோ இல்லை வேறு இதுலேயோ எழுதி கொடுத்தலாம் இங்கே வந்து எந்த அப்ரூவலும் வாங்க முடியாது. ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்கப்படும். எங்கேயுமே வந்து மறைமுகமாக எந்த டீலும் இருக்காது. எல்லாம் தெளிவாக போர்ட்டலில் சீக்கிரம் லான்ச் பண்ணிவிடுவோம். அந்த போர்ட்டல் லான்ச் ஆன பிறகு அந்த போர்ட்டலில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கான கிரைட்டீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அப்ரூவ் பண்ணப்படும். எல்லாமே வந்து ஒரு போர்ட்டலில் வந்துடும். ஸோ போர்ட்டலே இருக்கும். எந்தவித மறைமுக டீலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை முழுவதுமாக சீரமைக்கப்படும். டெண்டர் கோரிய கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ண போறீங்களா? இல்லை, அந்த டெண்டர்கள்லாம் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பாக செய்யப்படும். சார், முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க, அதே போல அடிப்படையில் சீரமைப்பு பண்றதாகவும் சொல்லிட்டு வரீங்க. இந்த முறைகேடுகள்ல முன்னாள் அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா? இல்லை, விசாரணை முடிந்து தொடர்பு இருந்தால், யார் மீது தொடர்பு இருந்தாலும் அதற்கான தேவையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். இங்கே எங்கே ரிலாக்ஸேஷனும் இருக்காது. இப்போ முன்னாள் அமைச்சரோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தால் யார் மீது யார் தவறு செய்திருந்தாலும், தவறு செஞ்சிருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே இருக்கும். அதுக்கான என்ன சட்டப்பூர்வம் நடவடிக்கையோ அது எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதில் எந்த வித தயவுதாட்சணையும் இருக்காது. தவறு யார் செய்தாலும் அரசாங்க பணத்தையோ அரசு நிர்வாகத்தையோ யார் முறைகேடு செய்தாலும் அதில் எந்த தயவுதாட்சணையும் இருக்காது. கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் சொல்லியாச்சு. கண்டிப்பாக டெக்னிக்கல் ஃபால்ஸ் இன்றைக்கி வந்து சரி செய்யப்படும். ஏன்னா இங்கே இருக்கிற கால் சென்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்கள் இன்றைக்கி இருந்து அது வந்து எந்தெந்த ஃபால்ட் இருக்கோ அதை உடனே அந்த ஃபால்ட்டு வித் அந்த டீட்டெயில்ஸோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களுக்கும் அது என்ன பிரச்சனைன்னு தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா முதல் அடிப்படையை சீரமைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த லெவலில் சீரமைக்கணும். ஸோ முதல் கட்ட சீரமைப்பு நடந்துகிட்டு வருது. இல்லை, பணியாளர்கள் பற்றாக்குறை பரவலாக எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன், 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றிருக்காங்க. ஸோ 50% ஆஃப் த ஹியூமன் எஃபிஷியன்சி அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை சீரமைச்சால் தான் நீங்கள் நிதி இருக்கும். நிதி இருந்தால் தான் நம்ம வந்து பணியாளர்களை உள்ளே அமர்த்த முடியும். ஸோ அதனால தான் அடிப்படையாக முதலில் சீரமைப்பை செய்துவிட்டு பணியாளர் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குது. அதை திரும்ப எல்லாரும் ரெக்ரூட் பண்ண வேண்டிய கட்டாயம். கடந்த ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த திருத்தியமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க, எலெக்ஷன் அப்படின்றத நெருக்கத்தை ஒட்டி. இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அது மாதிரியான இது உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பிட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. இல்லை, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. அதே பாலிசி டெசிஷன்ஸ் கண்டிப்பாக வந்து முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு கண்டிப்பாக. சார், சட்டத்துறை அமைச்சர் என்ற அந்த கூடுதல் தகவல்கள் கேட்குறேன். சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவங்க மேலே. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கா? இல்லை, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட்டு கொடுத்த உத்தரவு அது ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட போகும். நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனப்போ கோயிலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் கேள்வி. இல்லை, அதில் என்னென்னா எந்த விதிமீறலும் இல்லை. அதாவது கோயிலில் வந்து 12:45 வரைக்கும் போகிறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைமுக்குள்ளே தான் நான் உள்ளே போனோம். யாரெல்லாம் உள்ளே போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும். ஸோ அதனால் அதை கேட்டுட்டு தான் போனோம், வரலாமான்னு. இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படி வரலான்னு சொன்ன பிறகு தான் உள்ளே போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஸோ அதில் எந்த விதிமுறைகளும் இல்லை. அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம், எப்போ வேணாலும் கோயிலுக்கு போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணுன்னுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகு இல்லை 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது வந்து உள்ளே யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடித்த பிறகு தான் நடை சாத்தப்படும். அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான்
போகணும். அதில் எந்த விதிமுறையும் இல்லை, எதையும் விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. நடை சாத்துறது அப்படிங்கிற ஒரு டைம் இல்லை சார், 12 மணிக்குள்ள இல்லை அதற்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு சில கோயில்களில் அவங்களுடைய விதிகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதற்குள்ளே அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அதை வந்து அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்து தான் வச்சுருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்குது. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன், இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன், இல்லை அதெல்லாம் இல்லை 2 மணி. நான் வெளியே வரப்பையும் 500 பேருக்கு மேலே பக்தர்கள் இருந்தாங்க. அவங்களாம் தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு. விண்டு சோலாருக்கான புரோக்கர்ஸோட டாமினேஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான குற்றச்சாட்டு. அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் யார் எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்தில் வேலை இல்லை, எந்த புரோக்கரும் இதுக்குள்ளே வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளோ மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு சார்? ஏன்னா 108 டிகிரிக்கு மேலே சென்னையில் இருக்குது. இல்லை பெரிய அளவில் ஹைப் வரல. நீங்கள் லாஸ்ட் மந்த் ஒரு ஹைப் வந்துச்சுல, அந்த மாதிரியான ஹைப் இல்லை. பட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அதை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி கால் சென்டர்ஸ்லையும் அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா வழியாக அப்டேட் பண்ணுற டெக்னிக்கல் டீம் கிட்ட, அவங்கள்ட்ட ஆல்ரெடி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஒரு சில நாட்களில் இதுக்கான தெளிவான என்ன விளக்கங்களோ, எங்கெங்கே டெக்னிக்கல் எரர், எவ்வளோ நேரம் ஆகும், யார் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சமூக வலைதளங்களாக தெரிவிக்கப்படும். 31ஆம் தேதி வரைக்கும் ஹீட் வேவ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி என்னங்க கவுன்சிலிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து சரி டிரான்ஸ்ஃபர்ஸு இதுவரை நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து முறைகேடாக, அதாவது ஒரு சில நபர்கள் தனிநபர்கள் பயன்படும் அளவால் தான் டிரான்ஸ்ஃபர் வந்து எந்தவித தெளிவும் இல்லாமல், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இதுவரை மின்சார நடந்துட்டுருக்கு. இனிமேல் அப்படி நடக்காது. தேவையில்லாத நிர்வாக ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸஸ்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்கு. தேவையில்லாமல் சும்மா போய் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் அவர் இடத்துல இன்னொருத்தர் போகிறதுக்காக ஒரு விதிமீறல் நடக்காது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கெங்கே வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். அதில் ப்ராப்பராக இன்னும் பாலிசி டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இனிமேல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபரில் எந்த விதமான சொன்ன திரும்ப துண்டு சீட்டுலாம் இங்கே வராது. துண்டு சீட்டுகள் இல்லாமல் ரொம்ப தெளிவான டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இந்த அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு வந்து ஊழியர்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான அரசாக கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். மின்சாரத்துறை நியமனங்கள் எது மூலியமா நிரப்ப திட்டமிட்டிருக்கும்? எல்லாமே டிஎன்பிசியில் என்னென்ன விதிமுறை ஏற்கனவே இருக்கோ டிஎன்பிசி தான் கடந்த காலங்களில் அண்ணா பல்கலைக்கழகம் பேப்பர் தயார் பண்ணி அதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இனிமேல் என்ன டிஎன்பிசியில் என்ன விதிகள் என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது வந்து இது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக பண்ணது, அந்த இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேஷன், அது தவறு. அதெல்லாம் தவறான வழிமுறைகள். அப்படிலாம் இருக்காது. இனிமேல் எது சரியான நடைமுறையாக இருக்கோ, எது வந்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நியூட்ரலான இதாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்கனவே ரிப்போர்ட் ஆகிருக்கலாம். கேங்மேன் பணி நிரந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இதுவரைக்கும் இப்போ அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து 1850 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோ செக் பண்ணிட்டு வரோம். இது என்ன நடைமுறையோ அதை பார்த்துட்டு தான் பண்ண முடியும். முதல்ல ரெவன்யூவை சரி பண்ணணும். நன்றி. மின்வாரியத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆய்வுகளை செஞ்சதுக்கு அப்புறமா மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை, பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இங்கு சரி செய்ய வேண்டியிருக்கு என்பது பற்றியெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.